தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கே மகிமை. சங்கீத பகுதிக்கு சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். தாவீது இந்த வசனத்துல என்ன சொல்கிற ஒரு காரியம்னா, அவர் எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இதயத்தின் வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றுவார். ஆனால் தாவீதுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்தது, அவனுக்கும் அநேக எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தான். அந்த மன மகிழ்ச்சியா அவனுக்குள்ள எப்பொழுதுமே கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறான். அதான் அவன் சொல்றான், கர்த்தரிடத்தில் நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன், அவர் என் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று அவரே சாட்சி கொடுக்கிறார். அதுபோல எனக்கு விரோதமா எழும்புற துன்மார்கள் அழிந்து போவார்கள் என்ற காரியத்தை இந்த சங்கீதத்துல பார்க்க முடியும். அதே போல இந்த ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், இந்த ஆபகுக்கு என்கிற தீர்க்கதரிசி பாட்டாக பாடின ஒரு விண்ணப்பம் இந்த வசனத்துல எழுதுறாங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், ஒழு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். அதான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சி, எது இருந்தாலும் இல்லாட்டி போனாலுமே நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருடைய சமூகத்திலும் சரி, கர்த்தருக்குள்ளும் சரி, கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியா இருக்கணும். நிச்சயமா நாம ஒன்று சொல்லலாம், கர்த்தருக்குள்ள நம்ம எது இருக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது கர்த்தர் நம்ம நிச்சயமா உயர்த்துவார், இதயத்தின் வேண்டுகளை எல்லாத்தையும் கேட்பார். அதற்கு உதாரணமா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலுமே ஆண்டவரை அறியாத ஜனங்களை மட்டும் கேட்பாங்க, விசாரிப்பாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிப்பவங்க கூட எல்லாமே இருக்குதான்னு விசாரிப்பாங்க. ஆனாலும் நமக்கு குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவரை அந்த இடத்துல மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை நல்லபடியா வச்சிருக்கிறாரு, ஆண்டவரை எனக்கு வருமானத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு வேலையை கொடுத்துருக்காரு, நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறார். அப்படி அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய நாமத்தை விட்டு கொடுக்க கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் என் பிள்ளை எவ்வளவு விசுவாசமா இருக்கிறான, இவனை நிச்சயமா நான் அவனை உயர்த்தணும், இவனுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளோட வேண்டுதல் என்னென்ன காரியத்தை வேண்டுதல் செய்யணுமோ அத்தனை காரியத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நம்ம சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவரே நிறைவேற்றுவார் ஆண்டவரே. அதே போல நம்ம எப்பொழுதும் ஆண்டவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுபோல கர்த்தருடைய எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆமென். அதே போல சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் தான் நம்மள காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. சில காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கும் பொழுது சோர்வுகள் வருது, பலவீனம் வருது, என்னடா இப்படி இருக்குது, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும், அவர் வழியில நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதான் 2 காரியம் போட்டிருக்குது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, 2வது அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. அப்பொழுது அவர் நமக்கு இஷ்டமான படி போகக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டமானபடி போய் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை கிடையாது. கர்த்தருடைய வழி என்ன சொல்றது, கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது, அவருடைய வழியில நடக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த காரியத்துல நிச்சயமா ஆண்டவரே விடுதலை கொடுப்பாரு. அவரு விடுதலை கொடுத்து அந்த காரியத்துல முற்றிலுமா நம்ம விடுதலை ஆக்கி, அதே போல அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அப்பொழுதுதான் நம்ம அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரே
நிச்சயமா வாய்க்க பண்ணுவார். அவர் மேல அவர் வழியில நடக்கணும். ரெண்டாவது அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவருடைய காரியங்களை நம்ம கை கொள்ளணும். அவர் கட்டளை கை கொள்ளணும். அப்படி இருக்கும்போது நம்மள ஆண்டவர் நிச்சயமா ஆண்டவருடைய காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தை கர்த்தர் எல்லாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திர நன்றிகளை எடுக்கிறேன். தாயாருக்காக மறுபடியும் நல்லா உங்க குடும்பத்து ஜபத்துல நல்லா ப்ரேயர் பண்ணீங்க. அடுத்த வாரத்தில் அந்த தாயாருக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகணும், நல்லா ஆரோக்கியம் உண்டாகணும், நல்லா அவங்க எழுந்து நின்று சாட்சி சொல்லணும். தாசனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க அனுப்பணுமோ, குடும்பத்தை ரத்த போட்டுகளை ஆண்டவர் மூடி பாதுகாத்துக்கணும். நமக்கு சபைக்கு பார்க்கப்பட்ட அந்த இடத்துக்காக மறுபடியும் நம்ம ஜெபிக்கணும். அந்த இடத்துக்கு தேவையான பொருளாதார தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ஜபத்துல நம்ம ஜெபிக்கும் போது இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் எல்லாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம கரங்களை தட்டி தாசனை அழைப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை பலத்தோடு நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? பலன் தருகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் தந்து அவனை பாதுகாத்து அவனை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதான் சோம்பேறிகளுக்கு என்ன பண்றது இல்ல, சோம்பேறிகளுக்கு சொல்லுங்க, சோம்பேறிகளுக்கு என்ன பண்ண மாட்டாரு? பலன் தருவாரா? ஆசீர்வாதம் தருவாரா? தரமாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சுட்டு நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். யாரை விசுவாசித்தான்? தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வயலிலும் கூட கர்த்தாவே இந்த வார்த்தையின் வசனத்தை கொடுக்கும்படியாக அடியேன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த வார்த்தையின் வசனத்தை கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையிலே உம்முடைய கரம் இருந்தது, சங்கீத பகுதியிலே உம்முடைய கரம் இருந்தது, சாட்சி பகுதியிலே உண்மைத்தன்மை இருந்தது, தேவ பிரசனம் இருந்தது, தேவ மகிமை காணப்பட்டது, தேவனுடைய அபிஷேகம் வெளிப்பட்டது. இப்பொழுது கூட தேவ பிரசனத்தினால் இந்த இடம் முழுவதும் மூடிக்கொண்டு இருக்கிறது. தேவ மகிமையினால் இந்த இடம் மூடப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. தேவ மகிமையின் பிரசனம் இந்த இடத்துல மூடி பிரஸ்தாபமாய் இருக்கிறது அப்பா. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுடைய பிரசனம் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு விரோதமாய், உங்களுடைய வேதத்துக்கு விரோதமாய் என் நாவிலிருந்து வார்த்தை வறுமையானால் அந்த நிமிடமே என் வாயிலை கட்டிப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் பேசுவீராக, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, தேவ கிருபை வெளிப்படுவதாக, அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்துவீராக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், அபிஷேகத்தால் நிரப்பியது. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். அதாவது கடந்த நாட்கள்ல பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள், பல விதமான சூழல்கள் ஏற்பட்ட பொழுது கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஒருபோதும் கைவிடாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம அதாவது மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2 நாள் தான் சொன்னாங்க. சொன்னது 2 நாள் தான்.
ஆனா கர்த்தர் சாட்சியாய் அவர்கள் வாயிலிருந்து நல்லா இருக்கிறாங்க அழைத்து கொண்டு போங்க. ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறாங்க அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மருத்துவர் சொன்னாங்க வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னு. அதே மருத்துவர் சொன்னாங்க அவங்க நல்லா ஆயிட்டாங்க, அழைத்து கொண்டு போங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. கர்த்தருக்கு ஜோதிடம். அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய அற்புதம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு பேசின காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இன்னைக்கு என்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். கர்த்தர் நல்லவர். வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். என்ன அதிகாரம் என்ன வசனம் சொல்லிட்டு வாசி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. எப்படி அவன் விசுவாசித்தான்? அப்படியே என்றால் எப்படி அவன் விசுவாசித்தான்? ஹல்லேலூயா. எப்படியே விசுவாசித்தான்? ஆதியாகமம் 12:1 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 12:1 வசனத்திலிருந்து வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். போதும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு அவரு? போகல. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? போகல. அங்க என்ன சொல்லுது வசனம்? போ அப்படின்ட்டாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்னவானாரு? தரிசனமாகி உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். வா என்று சொன்னார். ஆமென். புரிஞ்சுதுங்களா? என்ன சொன்னாரு? போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வா என்று சொன்னால் என்ன? நான் இங்க இருக்கிறேன், நீ வா அப்படின்னு அர்த்தம். அவரு இங்க இருந்துகிட்டு போன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? நான் இங்க இருக்கிறேன், நீ போ. அப்ப ஆண்டவர் எங்க இருந்து கூப்பிட்டாரு? கானான் தேசத்துல இருக்கும் பொழுது ஆபிரகாமை நோக்கி நீ வா என்கிட்ட சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணல? போகல. 11ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 11 கடைசி 2 வசனத்தை வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமை ஆரானுடைய குமாரனும் தன் பேருமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைப்பித்துக் கொண்டு எங்க வந்துட்டாங்க? காரான் ஊருக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? ஆனா காரான் ஹலோ காரான் கிடையாது, காரான் அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. ஊர் என்கிற ஊர்ல இருந்து எடுத்து எங்க வந்துட்டாங்க? காரான் ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த ஊருக்கு வந்து அங்க இருந்துட்டாங்க. அங்க வந்து எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? இப்போ அப்போஸ்தலர் 7:4 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அப்ப ஆண்டவர் எங்க அழைச்சாரு?
கானான் தேசத்துக்கு வான்னு சொல்லி அழைச்சார். இவர் எங்க இருந்தாரு? காரானூரில் இருந்தார். காரானூர்ல இருந்து ஏனாக்கா அங்க வந்து நல்ல செழிப்பும் நல்ல ஒரு செல்வமும் நல்ல ஒரு தண்ணி வசதியுமா இருந்தது. அங்க வந்து இருந்துட்டாரு. அழைக்கும் பொழுது அவங்க அப்பாவுக்கு வயசு 156. ஆபிரகாம அழைக்கும் போது அவங்க அப்பாவுக்கு வயசு 156. அவர் திரும்ப ஆண்டவர் கோபமா போன்னு சொல்லும் போது அவங்க அப்பா மரித்து போயிட்டாரு. அப்ப வயசு எத்தனை தெரியுங்களா? 207. அப்ப எத்தனை வருஷமா அங்க இருந்திருக்காரு? 50 வருஷமா இருந்திருக்காருங்க. அப்ப ஆபிரகாம் அழைக்கும் போது வயசு எத்தனை? 25 வயசுல அழைச்சிருக்காரு. இந்த ரகசியம் எத்தனை நாள் நமக்கு தெரியுமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். வாசிப்போம். வாசிங்க. அப்பொழுது அவன் கல்தையா தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியே இருக்கிற அவனை அழைத்து கொண்டு குடியிருக்கும்படி செய்தார். எப்படிங்க? அவங்க அப்பா மரிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போது என்ன பண்ணல? போகல. அவனுக்கு ஆண்டவர் 40-50 வயசுல குழந்தை கொடுக்கறதா சித்தம் இருந்தது. ஆனா அவங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு போகாததுனால 100 வயசுல குழந்தை பருவம். புரிஞ்சுதுங்களா? வாலிபத்திலே. அதனாலதான் நம்மளுக்கு பாடல் பாடும் பொழுது ஒரு வசனத்தை நான் வாசிச்சேன். பிரசங்கி புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல, உன் இளவயதுல உன் சிருஷ்டிகரை நினை. ஆண்டவர் இளப்பிரயாதத்திலே அழைத்தார். ஆனா கூட இருக்கிறவன் பேச்சை கேட்டு, கூட இருக்கிறவன் சொந்தக்காரவனுடைய பேச்சை கேட்டு, கூட இருக்கிறவனுடைய பேச்சை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராதனால நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் 100 வயசுலதான் கிடைச்சது. உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் எத்தனை வயசுல? 40 வயசுல. ஆனா நீ அதை தொலைச்சதுனால உனக்கு கிடைச்சது எப்ப? அப்ப எத்தனை வருஷம் உன் ஆயுசு நாட்கள் போனது? 60 வருஷம் போனது. உன் இளமையில நீ அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை உன் முதுமையிலே நீ அனுபவிக்க வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லும் பொழுது நாம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிங்க. ஆண்டவரை தேடி வானா வந்துடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ரிட்டையர் ஆகிற வயசு வரட்டும், அப்ப போய்க்கலாம். ரிட்டையர் ஆகிற வயசு வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஊழியத்துக்கு போய்க்கலாம். இப்ப என்ன? இப்ப ஜாலியா வேலைக்கு போகலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது, இப்ப நீங்க அந்த வயசு அந்த 12ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 11ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி வசனத்துல வாசிங்க. எத்தனை வயசுல அவர் மரித்து போகிறாரு பாருங்க. 7வது ஆயுசு நாட்கள் 205 வருஷம். 205 வருஷம். ஆனா எப்ப அழைச்சார் ஆண்டவர்? 25 வயசு. ஆபிரகாமுக்கு 25 வயசு இருக்கும்போது அழைச்சாரு. ஆனா அவங்க அப்பா இறந்த பொழுது அவனுக்கு வயசு 75. இப்பதான் ஆண்டவர் நீயும் உன் ஜனத்தை விட்டு எங்க போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று கோபத்தோடு பேசுகிறார் ஆண்டவர். வா என்று சொல்லும் போது அன்பு. ஒரு குழந்தைய, வா பிள்ளைய, வாங்க வாங்க சகோதரனே, வாங்க சகோதரியே, வா என் மகனே, வா என் மகளே என்று அழைக்கும் பொழுது ஒரு அன்பு. போ என்று சொன்ன போ அப்படிங்கிறதுக்கும் வா என்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாமை அப்படிதான் அனுப்பினார், வா என்றுதான் அழைத்தார். ஆனா என்ன தெரியுங்களா? தன் தகப்பனையும் தன்னுடைய சகோதரனையும் சகோதரனுடைய குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வந்து ஆரானிலே தங்கி விட்டார். ஆரானிலே தங்கின பொழுது ஆரானிலே சுகபோகமாய் வாழ்ந்தார். சுகபோகமாய் வாழ்ந்தார். சுகபோகமாய் வாழ்ந்த பொழுது தகப்பனார் இழந்த பொழுது அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு போ அப்படின்னு. அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்பே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்திருக்கிறார். நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த வயசு நாட்களை கால கணக்கிட்டு பாத்தீங்கன்னா ஆபிரகாமை 25 வயதுல அழைத்திருக்கிறார். நீங்க மிஞ்சி போனா 35 வயசு கூட வச்சுக்கலாம். ஆனா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 50 வயசுல கிடைக்க வேண்டியது 100 வயசுல அவனுக்கு கிடைக்கும். ஏன்? அவன் கீழ்ப்படியவில்லை. நீங்க ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தான், விசுவாசத்துல உள்ளவர் தான். ஆனால் தகப்பன் பேச்சை கேட்டு அங்கே இருந்ததனால் ஆண்டவரை தேடாமல் போனார். இன்றைக்கு குடும்பத்துல உள்ளவர்கள், இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிறவர்கள், குடும்பத்துல இருக்கிறவங்க
நம்ம ஆண்டவர் பேச்சை கேட்காம அவர்கள் பேச்சை கேட்கறதுனால அன்னைக்கு குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை. அருமையானவர்களே, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல. நம்ம போன்ல பாத்துக்கலாம், டிவில பாத்துக்கலாம். எதுக்கு சபைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல் இருக்குது. அப்படின்னு நினைச்சு ஒரு கும்பல் என்ன பண்ணுது, ஆன்லைன்லயே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கலாம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட அவங்களையும் என்ன பண்றது இல்ல, விடுறது கிடையாது. அவங்களையும் விடுறது இல்லையா. அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, மத்தவங்க பேச கேட்டுட்டு அவங்களும் போகிறது இல்லை. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து அவ்வளவு அழகாய் அவனை அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் அவரோ என்ன செய்தார்? ஆபிரகாம் மேல கோபம் வருது அவங்களுக்கு இல்ல. அது கூட தேவ திட்டமா கூட இருக்கலாம், தேவ திட்டமா இருக்கலாம். ஆனால் நம்ம மேல வச்ச திட்டம், நம்ம மேல வச்ச திட்டம், ஆண்டவர் நம்ம மேல வச்ச திட்டம் சீக்கிரமாய் நம்மளை கீழ்ப்படிந்த உடனே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது தான். ஆனா நாம கீழ்ப்படியாம கர்த்தரை விட்டு தூரமாய் போக 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 நம்முடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பா நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பா என்ன பண்ணுவார் ஆண்டவர், கட்டாயமா கொடுத்துருவார். ஆனா அது டிலே ஆகிறதுக்கு காரணம் நம்ம தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அந்த கலாத்தியர் 7வது வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். சோதம் கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவித்தார்கள். இப்ப யாருடைய பிள்ளை நாமெல்லாம்? ஆபிரகாமின் விசுவாச மார்க்கத்தார்கள். நாமளே யாரு? விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்களா? கர்த்தரை பார்த்து ஏற்றுக்கொண்டீங்களா? சொல்லுங்க பிளீஸ். ஏப்பா கொஞ்சம் பாருங்க, கூட்டிட்டு போய் உள்ள கூட்டிட்டு போய் தூங்க வச்சிருங்க. நாமளே யாரு? நான் கேட்கறது, நாம விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமா, கர்த்தரை நேருக்கு நேரா சந்திச்சு ஏற்றுக்கொண்டோமா? எப்படி விசுவாசிச்சீங்க? பாரு, எப்படி விசுவாசிச்சீங்கன்னு கேட்டாக்கா இன்னும் பதிலே காணும். கர்த்தரை விசுவாசத்தோட ஏற்றுக்கொண்டீங்களா? எப்படி விசுவாசிச்சீங்க? அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா, ஆண்டவர் முத ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா, முத கர்த்தரை அறிந்து கொண்டீங்க இல்லையா? கொஞ்சம் பாருங்களேன் சிஸ்டர், என்னை பாருங்களேன், என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா? அப்ப எதன் அடிப்படையில கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க? எப்படி நம்புனீங்க? இன்னைக்கு மாற்று மதத்தினர் இருக்கிறாங்க, மாற்று மதத்தை சார்ந்தவங்க, அவங்க ஒரு சிலையோ ஒரு உருவத்தையோ பார்த்து அதுதான் கடவுள் என்று நம்பி அவர்கள் விசுவாசத்தி அவர்கள் நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க எதன் அடிப்படையிலே ஏற்றுக்கொண்டீர்கள்? விசுவாசத்தின் அடிப்படையிலே. ஆமென், அல்லேலூயா. அந்த விசுவாச பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து கொண்டு வரதுக்கு நான் என்னென்னலாம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. நான் எது கேட்க கூடாத கேள்வி கேட்டுட்டேன்னா எல்லாம் பேந்து முழிக்கிறீங்க. அல்லேலூயா. அதாவது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, அப்ப விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, அப்ப விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும், கர்த்தரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் ஆபிரகாமின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவனுடைய சந்ததியில் சேர்ந்தவர்கள். ஆபிரகாமுடைய சந்ததிக்குள் நாம் பிறந்திருக்கிறோம், ஆபிரகாமுடைய வம்சத்துக்குள் நாம் பிறந்திருக்கிறோம், ஆபிரகாமின் வழியாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? அடுத்த வசனத்தை வாசிங்க, அதுலயே விலை இருக்குது. அல்லேலூயா.
மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளின் நீதிமான்களாகிறார் என்று வேதம் நிறுத்தி வாசிப்போம். இப்போ உங்களுக்கு இதுல ஒரு மறைபொருள் உங்களுக்கு வெளிப்படும். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை என்னவா? அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க? இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தீங்களா? புறஜாதி ஜனங்களா இருந்தீங்களா? இப்ப என்னவாச்சு உங்களுடைய நிலைமை? இப்ப எப்படி நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, அதாவது மேலும் தேவன் விசுவாசத்தினாலே, தேவனுடைய விசுவாசத்தினாலே, தேவனை பற்றுகிற விசுவாசத்தினாலே புறஜாதிகளாய் இருந்த நாம நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அல்லேலூயா. இப்ப அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சோதரம். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வசனங்களை வாசிக்க வைக்க போறேன். அதனால பைபிள கைமா இருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எப்படி போனா? விசுவாசத்தினாலே போனார் அவர். எப்படிப்பட்ட விசுவாசம்? நான் உனக்கு இதெல்லாம் தரேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை திரும்பவும் உனக்கு உறுதிப்படுத்துகிறேன். இந்த 12ஆம் அதிகாரம் வசனம் அவனுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா நிறைய பேர் தவறுற இடம் என்ன தெரியுங்களா? இந்த வசனத்தை அப்ப கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இந்த வசனத்தை பேசுற உடனே அவர் போயிட்டாரு, போகல. அதுக்கு முன்னாடியே ஆபிரகாமோட பேசிட்டாரு. ஆனா என்னவால அவருக்கு விசுவாசம் இல்ல. தகப்பன் கொண்டு வந்து எங்க நிப்பாட்டிட்டாரு? ஆரான்ல தங்க வச்சுட்டாரு. அப்ப ஆண்டவர் பாக்குற ஆரானிலே இவன் தங்கி இருக்கிறான். இவன் தகப்பன் மரித்த உடனே ஆண்டவர், அவன் தகப்பன் மரிச்ச உடனே கூப்பிடுறாரு தேராகு மரித்த பிறகு ஆபிரகாமோடைய ஆண்டவர் பேசுகிறார், நீ இப்பொழுது என்ன பண்ண? எந்திரிச்சு போ. நீங்க அந்த படத்துல எல்லாம் பாக்குற போது அப்பா உயிரோட இருக்கும் போது ஆபிரகாம என்ன பண்ணாரு? கூப்பிட்டாரு. ஆனா அப்பா மரித்த பிறகு திரும்ப ஆபிரகாமை அழைத்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்ப விசுவாசத்தோடு 2வது முறை உறுதிப்படுத்தப்பட்ட உடனே அவன் என்ன பண்றாரு? ஆபிரகாம் போகிறார். போகும் பொழுது என்ன சொல்றார்? 4வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். 3வது வசனத்தை வாசிங்களேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சீங்களா? பூமியில் உள்ள வம்சங்கள், எல்லா வம்சங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அந்த அவனுக்கு என்ன இல்ல? அப்ப வம்சமே இல்லைங்க, வம்சமே இல்ல. ஆனா வம்சம் உனக்குள், வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய புத்திர சுவாகாரம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் இருந்து வருகிற புத்திர சுவாகாரம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் இருந்து வருகிற அந்த புத்திர பாக்கியம் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள அனைத்து சாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுத்திருக்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்களும் புத்திர சுவாகாரம் அடைகிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மத்தேயு 1:17 அதிகாரத்தை 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே சங்கீதம் 105ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
இவ்விதமாய் உண்டான ஆ. தலைமுறைகள் எல்லாம் ஆ. ஆபிரகாம் முதல் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள் 14 தலைமுறைகளும் தாவீது முதல் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள் 14 தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். மொத்தம் எத்தனை தலைமுறை ஆச்சு? 36 தலைமுறைகள். 36 தலைமுறையில இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க வாசிங்க, தலைமுறை இருக்காது. ஏனென்றால் நாம் இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வந்து விட்டோம். அல்லேலூயா. இப்ப நாம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் சந்ததி வழியாய் இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்ப சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 105ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு எத்தனை தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. கொஞ்சம் வாங்கல, ஒரு சீக்கிரம் வாங்கல. சங்கீதம் 105:8 வாசிங்க. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வார்த்தையையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும். அல்லேலூயா. கொஞ்சம் இங்க பாருங்க, கொஞ்சம் நீங்க உங்களுடைய ஆர்வம் தான் இந்த ரகசியம் இன்னைக்கு உங்களுக்கு புலப்பட போகுது. இந்த வார்த்தை, இந்த மன்னாவை நீங்க பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்க போட போறீங்க. சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. இந்த வார்த்தை உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற வார்த்தை. இந்த ரேமா வார்த்தை உங்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையை கொடுக்க போகிறார். உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த வாசலை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். திறக்கப்படுகிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார். இப்ப தலைமுறை பார்த்தோம். அதாவது அவன் அழைக்க நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுப்பார். அந்த வெளிப்பாடின் மூலமாய் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில அதை நீங்கள் உணர்ந்து இந்த இடத்துல சாட்சி சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு அந்த வசனத்தை வாசிங்க. நிறுத்தி நிதானமா வாசிங்க. 8ஆம் வசனத்தை ஆதியாகமம் சங்கீதம் 105:8 வாசிங்க. 1000 தலைமுறைக்கென்று அவன் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. என்ன தலைமுறை? எத்தனை தலைமுறை? ஆபிரகாமில் இருந்து இப்ப மத்தேயு 1:17 வாசிச்சீங்க. எத்தனை தலைமுறை? 36 தலைமுறை தான் வந்திருக்குது. ஆபிரகாமில் இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறை? 2000 வருஷத்துக்கு 36 தலைமுறை தான். நல்லா புரிஞ்சுக்க. 2000 வருஷத்துக்கு 14 எவ்வளவு ஆச்சு? 14 28. அப்புறம் 40 எத்தனை தலைமுறை ஆச்சு? 42வது தலைமுறை தான் இயேசு கிறிஸ்து வராரு. 42வது தலைமுறை. ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறை? 42 தலைமுறை. அப்ப இன்னும் 2000 வருஷம் முடிஞ்சிருக்குது. எத்தனை தலைமுறை வந்திருக்கும்? அதாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 42 தலைமுறைகள். ஓகேங்களா? 2000 வருஷம். 2000 வருஷங்களா? ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் 2000 வருஷங்களா? இயேசு கிறிஸ்து வந்து இப்ப வரைக்கும் எத்தனை வருஷமா இருக்கு? 2000 வருஷம் ஆச்சுங்களா? மொத்தம் 4000 வருஷம் ஆச்சுங்களா? 42 வைங்க. எத்தனை தலைமுறை ஆச்சு? 42 எத்தனை தலைமுறை? 84 தலைமுறை. நாமெல்லாம் 42வது தலைமுறையில இருக்கிறோம். கடைசி கால சபையில இருக்கிறோம். லவோதிகா சபையில இருக்கிறோம். நாம எத்தனாவது தலைமுறை?
84வது தலைமுறை இருக்கிறோம். ஆனா இங்க சங்கீதத்துல உங்களுக்கு இன்னும் புரியல. அதாவது 2000 வருஷமா 42 தலைமுறை தான். இப்ப அதே 2000 வருஷம் சபையின் முடிவு காலம் வந்திருக்கிறோம். முதல் இயேசு கிறிஸ்து வரும்போது 42வது தலைமுறை. அதாவது கர்த்தர் முதலாவது வரும் பொழுது 42வது தலைமுறை. நல்லா புரிஞ்சுதுங்களா? இப்ப கர்த்தர் 2வது முறையும் வரப்போகிறார். அப்ப எத்தனாவது தலைமுறை வரும்? 84 இருக்கணுமா? அந்த 84வது தலைமுறையில் நாம நிற்கிறோம். 84வது தலைமுறையில இப்ப கடைசி காலத்துல நிற்கிறோமா? சொல்லுங்களேன். 84வது தலைமுறையில நாம இருக்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு? 1000. அப்ப இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாம இருக்க போகிறோம் அவரோட? எத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்ப அந்த கலாத்தியர் 3:8 வாசிங்க. டக்குனு 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 வேகமா. அதுக்குதான் வசனத்தை அப்படியே புடிச்சு வச்சிருக்கணும். புடிச்சு வச்சிருந்தா டக்குனு திருப்பது சௌகரியமா இருக்கும் உங்களுக்கு. கலாத்தியர் மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. இப்ப வாசிங்க இந்த வசனத்தை வாசிங்க. உனக்குள்ளரே என்னவா? உனக்குள்ளே சகல ஜாதிகளும். இப்ப உங்களை பார்த்து உங்களுடைய இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. எனக்குள்ளே சகல ஜனங்களும், சகல ஜாதிகள் என்பது சகல நாடுகள். ஆங்கிலத்துல நேசன் வரும். ஆங்கிலத்துல ஜாதிகளுக்கு நேசன் வரும். இங்க இருக்கிற மாதிரி அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாம் பைபிள்ல சொல்லல. ஜாதிகள் என்பது நேசன் என்பது நாடுகள். சகல நாடுகளில் உள்ள ஜனங்கள் அவர்களுக்குள், அதாவது உங்களுக்குள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ உங்கள் மூலமாய் உங்களுக்குள் இருந்து உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் கற்பம் தரிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப 1000 தலைமுறை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவர் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ளவர். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆபிரகாம் எவ்வளவு விசேஷித்தமானவர். அல்லேலூயா. அப்ப அந்த ஆபிரகாம் எவ்வளவு பெரிய விசேஷமானவர் அவர். ஆபிரகாமுடைய தகப்பன் செய்த வேலை என்ன தெரியுங்களா? ஆபிரகாமுடைய தகப்பனுடைய வேலை விக்கிரகத்தை செய்வாங்க. அதை கொண்டு போய் விக்கிறது தான் யாரோட வேலை? ஆபிரகாமுடைய வேலை. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? வேறு பிடித்து தெரிந்து கொண்டு அவரை கொண்டு வந்து ஆசீர்வதித்து அவர் எல்லா பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி காத்து, அழகான பட்டணத்திலிருந்து விலக்கி காத்து அவருக்கு ஒரு குமாரனை கொடுத்து அந்த குமாரன் மூலமாய் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மூலமாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு நமக்கு எப்படி வந்தது? இஸ்ரவேலுக்குள்ள இருந்து நமக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ள இருந்து நமக்கு ரட்சிப்பு வந்தது என்றால் அந்த இஸ்ரவேலர்கள் யாரு? இஸ்ரவேலருக்குள்ள ரட்சிப்பு நமக்கு வந்தது என்றால் அந்த இஸ்ரவேலர்கள் யாரு? ஆபிரகாமுடைய குமாரர்கள். ஆபிரகாமுடைய சந்ததி வழியாய் நமக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு வந்ததுனால் நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே கலாத்தியர் புத்தகத்துல கையை வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு போங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:8 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற போகும்படி அழைக்கப்பட்ட போது என்னவா? கீழ்ப்படியணும். முதலாவது அல்லேலூயா. கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டார். தான் போகிற இடமே எதுனே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், நான் போறேன். எங்க அந்த அதாவதுங்க இவ ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றது சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது.
சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. உங்க மேல இருக்கிற அபிஷேக திட்டமும் சாதாரணமானது கிடையாது. உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதமும் சாதாரணமான கிடையாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு தலைமுறை, ஆபிரகாம் வம்சத்துக்குள்ளே நீங்கள் ஒரு தலைமுறை. இந்த தலைமுறை ஆபிரகாமுடைய வம்சத்திலே கணக்கிடப்படும். அதனாலதான் வசனம் சொல்லுது, இன்னார் இன்னாரிடம் பிறந்தார், இன்னார் இன்னார் வம்சத்திலே பிறந்தார், இன்னார் இன்னார் இடத்துல பிறந்தார் என்று தேவ ஆட்டுக்குட்டியானவர் எழுதி வைத்திருக்கிற புஸ்தகத்திலே உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறானா, 1000 தலைமுறைக்கு என்று அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறான். அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு மூலமாய், யாக்கோபின் மூலமாய், 12 அவனுடைய சந்ததி மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு 12 அப்போஸ்தலர்கள் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? அதாவது ஆபிரகாமின் மூலமாய், அவனுடைய மகன் ஈசாக்கின் மூலமாய், அவனுடைய மகன் யாக்கோபின் மூலமாய், அவனுடைய மகன் 12 கோத்திரத்தின் மூலமாய், அதுல யூதா கோத்திரமாகிய தாவீது மூலமாய் இயேசு கிறிஸ்து சந்ததி வெளிப்பட்டு அதுல 12 அப்போஸ்தலர்கள் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாய் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டு வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ரேமா வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களுக்குரியது. அருமையான சகோதரி சகோதரியே, சிஸ்டர், இது உங்களுக்கு உண்டான வார்த்தை. இது உங்களுடைய வார்த்தை. அருமையான குளோரியா, உங்களுக்கு உண்டான வார்த்தை. சுசிலமா, உங்களுக்கு உண்டான வார்த்தை. அருமையான மகளே, உனக்கு உண்டான வார்த்தை. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு உண்டான வார்த்தை. இந்த சுதந்திரம் இந்த தலைமுறையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப இந்த தலைமுறையை அடுத்த தலைமுறை எழும்பாமல் போய்விடுமா? சோதரம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க ஆபிரகாம் வம்சத்துல 1000 தலைமுறையில நீங்கள் ஒரு தலைமுறை, சரிங்களா? உங்களுக்கு பின்னாக ஒரு தலைமுறை எழும்பணும். அப்ப அந்த தலைமுறை எழும்பாமல் விட்டுருவார் ஆண்டவர். அப்ப விசுவாசிங்க, உங்களுக்கு புத்திர வாக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்ப ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார் கர்த்தர். கட்டாயமாய் செய்வார் கர்த்தர். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. அந்த 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் மறுபடியும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப் போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். போற இடமே எதுன்னு தெரியாது. ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா, ஊழியத்துக்கு வான்னு அழைச்சிட்டாருன்னா, ஒரு தேசத்துக்கு இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போன்னு சொல்லிட்டாருன்னா, எது என்னன்னு கேள்வி கேட்காம போனவர் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்காம போனவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுங்களா? 1000 தலைமுறைக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். சாதாரணமான வாக்குத்தத்தம் கிடையாதுங்க. 1000 தலைமுறைக்கு என்று உன் சந்ததி விளங்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. 1000 தலைமுறைக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியில ஒரு போராட்டம், ஒரு புயல் வந்தது. என்ன போராட்டம்? உனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்திருக்கனே, அவனை கொண்டு வந்து என்ன பண்ண? நான் காண்பிக்கிற மலைக்கு வா, அங்க வந்து பலி செலுத்து. ஏன்னா கடைசி யுத்தம், கடைசி காரியம், கடைசி அவனை சோதிக்கிற அந்த கடைசி கட்டம். அந்த கட்டத்துல வந்து அவனை சோதித்தார். அந்த சோதிக்கிறதுக்கு பின்பு ஒரு ரகசியம் இருக்கிறது. அது வரும் நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஏன் ஆண்டவர் பர்டிகுலராக யாராவது ஈசாக்க பலி கொடுக்கும்படி சொல்ல சொன்னார்? ஏன் பலி கொடுக்க சொன்னார்? எதற்காக பலி கொடுக்க சொன்னார்? அது ஏன் பர்டிகுலரா மோரியா மலையை தேர்ந்தெடுத்தார்? அங்கே கொண்டு வந்து பலி கொடுக்கும்போது கத்தியை ஓங்கும் பொழுது கையை போடாதே என்று சொன்னார். இதனுடைய ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம் வேறு ஒன்று. அது வரும் நாட்களிலே நான் உங்களுக்கு, ஆண்டவருக்கு சித்தமானால் அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஆமென். கர்த்தருக்கு 9வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. எப்படியாமா பரதேசினா நாம பாக்குற திருவோடு எழுந்திட்டு போற பரதேசி கிடையாதுங்க. அந்த வார்த்தை கிடையாது இந்த பரதேசிக்கு.
சுகபோகமாய், ஆடு மாடுகள் நிறைந்தவனாய். அதனாலதான் வசனம் சொல்லுது, 16வது வசனம், ஆதியாகமம் 16வது வசனத்துல வாசிங்கனாக்கா, லோத்துடைய மந்தைக்கும் இவங்களுடைய மந்தமும் அந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்ததாமா. எப்படியாமா? தாங்கக்கூடாத அளவில் இருந்ததுனாலதான் லோத்து, நீ வடக்க போனா நான் தெக்க போறேன், நீ தெக்க போனா நான் வடக்க போறேன் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? வந்துட்டாரு. புரியுதுங்களா? அப்ப பரதேசி நிறைய பேர் என்ன நினைக்கிறா, பரதேசியாய் தங்கினார். அப்படி கிடையாது, அந்த பரதேசி கிடையாது. பேரடைஸ், அந்த ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, சிலுவையில மறிக்கும் போது இன்று நீ என்னோட கூட. அப்ப எல்லாரும் அந்த பரதேசினாக்கா என்ன திருவோடு தூக்கிட்டு போறதா? அப்படி கிடையாது. பேரடைஸ், பேரடைஸ் என்பது இளைப்பாறுதல் ஸ்தலம், இளைப்பாறுகிற ஒரு இடம். அப்ப இவன் எப்படியாமா சஞ்சரித்து அந்த எப்படி சஞ்சரித்தாரமா? பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். அல்லேலூயா. யாக்கோபோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட எங்க இருந்தாராமா? கூடாரங்களில். அந்த கூடாரங்களில் குடியிருக்கதா நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கூடாரத்திலே தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கூடாரத்துக்கு தான் நாம போக போகிறோம். அந்த கூடாரத்திற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டு போக போகிறார். அந்த கூடாரத்திலே வாசம் பண்ணுவதற்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார். அதனாலதான் மோசே கிட்ட சொல்லும் பொழுது செத்து போனவங்களை பார்த்து அவர் என்ன சொல்லல, செத்து போனவனுக்கு தேவன் இல்ல, ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசே கிட்ட சொன்னார் ஆண்டவர். என்னங்க சொல்லலையா? அப்படியே சொல்லலையா? சொன்னாருனாக்க கையை தட்டி இருக்கணும். என்னங்க உங்ககிட்ட ஒரு கை தட்டி எனக்காக கேட்கிறேன், கர்த்தருக்கு தானே கேட்கிறேன். ஆமே. எப்படியாமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார் அவர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கும்போது நீ யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது, என் நாட்களை ஆபிரகாம் அறிய ஆவலா இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ நீ ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னமே பிறந்துட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க சொல்ற I am என்று சொன்னதாலதான் அவன் கோபப்பட்டு அழிக்க வந்த ஆண்டவர். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. யார் அந்த இயேசு கிறிஸ்து? மோசையோடு பேசின அந்த தேவன் தான் இந்த இயேசு கிறிஸ்து. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, சுதந்திரவாளியாகவும் இருக்கிறோம். சுதந்திரவாளியாக இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அந்த 1000 தலைமுறையிலே பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த 1000 தலைமுறைக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த 1000 தலைமுறைக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நம்மளை துரத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். எங்கு போனாலும் இழுத்து வருகிறார். ஆராதனைக்கு நாம் விலகி ஓடினாலும் இழுக்கிறார். நம் சபைக்கு போகாம முடியாமல் இருந்தாலும் கர்த்தர் இழுத்து கொண்டு வருகிறார். நம் சரீரத்திலே வியாதியிலே படுக்கையில இருந்தாலும் வியாதியை சுகப்படுத்தி இழுத்து கொண்டு வருகிறார். நாம் முரட்டாட்டம் பிடிக்கிறவர்களா இருந்தாலும் இழுத்து கொண்டு வருகிறார். சத்துருவின் பிடியில இருந்தாலும் ஆண்டவர் பிடித்துக் கொண்டு இழுத்து வருகிறார். ஏனென்றால் நாம் 1000 தலைமுறையிலே ஒருவராக எண்ணப்பட்டிருக்கிறோம். நாமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள் தான். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் எனக்கு இதுதான். எனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். என்னங்க சொன்னே பிடிக்கலையா உங்களுக்கு? என்ன இப்படி உங்களுக்கு கொடுத்தாங்களா வாக்குத்தத்தம் அப்படின்ட்டு? இவளுக்கு மட்டும் இப்படி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. எனக்குள் சகல ஜனங்கள் என்ன பண்ணும்? அப்ப எனக்குள் சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த ஆடுகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. நமக்குள் இந்த சபைக்குள் வருகிற எல்லா ஆடுகளும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா
தடையாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் மேக்சிமம் வந்து இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை நான் வந்து என்ன பண்ணிடுவேன், அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா பரலோக ரகசியத்தை தான் சொல்லணும், பரலோகத்து தீர்க்க தரிசனங்களை தான் உரைக்கணும். அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. ஏன்னா ஆசீர்வாதம் நமக்குள் இன்பில்டா இருக்கிறத நாம ஏன் திரும்ப திரும்ப கேட்கணும்? ஆண்டவர் வச்சிருக்காரு, அதை எனக்கு கொடுப்பாரு, வேணுங்கிற நேரத்துல எனக்கு கொடுப்பாரு. அதை ஓபன் பண்ண வேண்டிய நேரத்துல அந்த போஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணுவார். ஒரு மெசேஜ் உங்க போனுக்கு வருது, ஒரு மெசேஜ் போன் வருது, அந்த மெசேஜ் நீங்க ஓபன் பண்ணாதான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஓபன் பண்ணலைன்னா தெரியாது. அப்ப எனக்கு ஓபன் பண்ண வேண்டிய நேரத்துல அவர் ஓபன் பண்ணுவார். அந்த போஸ்ட் கவரை அவரே போட்டிருக்காரு, என்னோட அட்ரஸ்க்கு அவரே போட்டு பின் ஸ்டாம்ப் ஒட்டி என்னோட அட்ரஸ் போட்டு இமானுவேல் கேராப் எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிட்டாரு. அது எனக்கு வந்து சேர வேண்டிய நேரத்துல சேரும். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அப்படிதான் என்னுடைய விசுவாசம். ஏன்னா அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையினால நாம அது விசுவாசத்தினால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம எல்லாரும் யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் சந்ததிகள். நல்லா பாத்தீங்கன்னா அது ஒரு தலைமுறை தான், அது ஒரு தலைமுறைக்கு ஓடுறது தான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்தேயு 1:17 வாசிங்கன்னா, ஒண்ணு இல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வழி. மத்தேயு 1:17 ஆபிரகாம், தாவீது, சிறைப்பட்டு போனவர்கள், அந்த வம்சம்லாம் சொல்லிட்டு இவர்களுக்குள் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமுறைக்கு புல் ஸ்டாப் வச்சிட்டாரு. புல் ஸ்டாப் வைக்கல, என்ன தெரியுங்களா, கமா போட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? நீங்க 1ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோப்பு அவனை பெற்றான், இவனை பெற்றான், இவன் அவகிட்ட வந்தா, அவ இவகிட்ட வந்தான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டே இருந்து இங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட வந்துட்டு புல் ஸ்டாப் வைக்கல, கமா போட்டுட்டார். ஏன் தெரியுங்களா? அந்த தலைமுறை இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. கூட்டிட்டு போங்க. என்னவாச்சுங்க? அந்த தலைமுறை புல் ஸ்டாப் வச்சுட்டா முடிஞ்சதுன்னு அர்த்தம். புல் ஸ்டாப் புள்ளி வச்சுட்டா தலைமுறை முடிஞ்சது. கமா போட்டுட்டா அந்த தலைமுறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த தலைமுறை நீங்களும் நானும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் உபதேசத்தின் மூலமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் மூலமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவ வல்லமையினால் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு நிச்சயமாய் கொடுக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் கொடுத்தே தீர்வார். நாம தான் எந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறி இருப்போம். அந்த தவறின் நிமித்தமாய் அந்த டைம் டிராவலை நாம் என்ன பண்ணிருப்போம், அந்த டைமிங்க நாம திசை திருப்பி இருப்போம். அந்த எலிவேஷனை நாம் திசை திருப்பிறதுனால நமக்கு வர வேண்டிய அந்த லெட்டர் போஸ்ட் பாக்ஸ் கார்டை தவற விட்டு இருப்போம். இல்ல அல்லது டிலே ஆகி நேரம் கடத்தி வருவதற்கு அது தாமதமாயிருக்கும். அதுதான் அந்த போஸ்ட் கவர்ல இருக்கிற அந்த லெட்டர் நமக்கு வந்து சேர்வதற்கு நாம என்ன பண்ணிருப்போம், நீங்க திருப்பூர்ல இருந்தாதான் அந்த போஸ்ட் கவரை வாங்க முடியும். எங்க? திருப்பூர்ல இருந்தாதான் வாங்க முடியும். கவர் வர நேரத்துல நீங்க சென்னைக்கு போயிருந்தா, கவர் வர நேரத்துல நீங்க சென்னைக்கு போயிருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. கவர் வர நேரத்துல நீங்க சென்னைக்கு போயிருந்தா என்னவா இருக்கும்? திரும்பி போயிருக்கோம். அல்லேலூயா. இப்ப அப்படிதான் நடந்தது நம்ம வாழ்க்கையில. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையா இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் நாம தான் அந்த தடையை ஏற்படுத்தி இருக்கிறோம். நாம தான் அந்த நேரத்துல என்ன பண்ணிருப்போம் தெரியுங்களா? சொல்லட்டுங்களா? என்ன பண்ணிருப்போம்னு சொல்லட்டுங்களா? டிவி பார்த்து போயிருப்போம், சினிமாவுக்கு போயிருப்போம், ஏதாவது உலக காரியத்தை நோக்கி உலக காரியத்துல பிஸியா இருந்திருப்போம். இல்லைன்னா மற்றவர்கள் மேல பொறாமைப்பட்டு இருப்போம், மற்றவர்கள் மேல எரிச்சல் கொண்டிருப்போம், மற்றவர்களோடு யுத்தம் பண்ணி இருந்திருப்போம். இப்படிப்பட்ட காரியத்தினாலதான் நமக்கு என்ன கிடைக்கல, அது கிடைக்க வேண்டிய அந்த லெட்டர் நமக்கு கிடைக்காதனால ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல. ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை, அதனாலதான் நான் சொன்னேன், ஆபிரகாமை அழைத்த அழைப்பு ஒரு வயது நிலை. ஆனால் தாமதமாய் ஏன் வந்தது காரணம் அவங்க அப்பானால. அவருக்கு
ஆபிரகாமுக்கு கொடுக்க வேண்டிய காலத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சாரு. ஆனா அதை தாமதப்படுத்தினது யாரு? தகப்பன். தகப்பன் தாமதப்படுத்தினாலதான் ஆண்டவர் பொறுமையா இருந்தார். ஏன்னா தகப்பன் இருந்தா தகப்பன் பேச்சை கேட்டுட்டு இவன் வரமாட்டான். அதனாலதான் ஆண்டவர் பொறுமையா இருந்து ஆபிரகாமுடைய தகப்பன் தேராவும் மரிக்கும் வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? அப்ப ஆண்டவர் தாமதிக்கிறாரா, நாம தாமதப்படுத்துறோமா? அது எதனால நமக்கு தாமதமாச்சு? எதனால தாமதமாச்சு? நாம தான் அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உலக கவலையோடும் உலக காரியத்தோடும் உலகத்தோடு ஒற்று போய் இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு நாம தான் தடையாக இருக்கிறோமே தவிர ஆண்டவர் தடை செய்யவில்லை. அவருடைய கை குறுகி போகவும் இல்லை. அல்லேலூயா. அவருடைய காது கேட்காதது போலும் இல்ல, மந்தமாகவும் இல்லை. அவர் கண்ணு இருந்து பார்க்காதவரும் கிடையாது. அவருக்கு கண்ணு இருக்குது, அவருக்கு பார்வை இருக்குது, அவருடைய காது இருக்கு, அவருக்கு வாய் இருக்கு, எல்லாமே செய்யக்கூடியவர் தான். தடையா இருக்கிறதுக்கு யார் காரணம்னா நாம தான் காரணம். ஆபிரகாம் வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், இத்தனை ஆசீர்வாதம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா கொஞ்சம் கவனமா கேளுங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாவது ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் அவனுக்குள் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் அவனுக்குள் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம பெறப்படாதபடிக்கு தடையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாம் ஆரம்ப காலத்தில் செய்த தவறின் நிமித்தமாய் அதே தவறை நாமும் செய்கிறோம். இதுதான் காரணம். புரியுதுங்களா? ஆபிரகாம் அன்று செய்த அந்த தவறின் நிமித்தமாய் நாமளும் தவறு செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 105:15 வாசிங்க. 105:15. சங்கீதத்துல தான் நான் அபிஷேகம் பண்ணினவர்களே நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். போதும். உங்கள் தலையை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். உங்கள் தலையை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். உங்களை அபிஷேகம் பண்ணினவர் அவர். உங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு எதிரான யார் வந்தாலும் கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் தலையை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். அதனாலதான் வசனம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சு கேட்டீங்களா? ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துல கொம்பின் அபிஷேகம், அந்த கொம்பின் அபிஷேகம் செய்தவர்கள் நீங்கள். அதனால உங்களை அபிஷேகம் செய்த ஆண்டவர் உங்களை தொடுவதற்கு ஒருத்தனை மேலும் கை போடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஒருத்தன் மேலும் அனுமதி கொடுக்க மாட்டார். ஒருத்தனுக்கு அனுமதி கிடையாது உங்கள் மேல கை வைப்பதற்கு. என்றால் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 11வது வசனத்தை வாசிங்க. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. இந்த கானான் தேசம் எங்க தெரியுங்களா இருக்கு? இப்ப எங்க இருக்கு இந்த கானான் தேசம்? சொல்ல பார்க்கலாம். இந்த கானான் தேசம் இப்ப எங்க இருக்கு? சோதராண்டவரே, இப்ப இந்த கானான் தேசம் எங்க இருக்கு? கலாத்தியர் 3:8 என்ன வாசிச்சோம்? உனக்குள் சகல ஜாதிகளும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த கானான் தேசம் இப்ப எங்க இருக்குது? ரெண்டும் நமக்குள்ள இருக்கு. நமக்குள் இருக்கிறது. அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் நமக்குள் இருந்து வாசம் செய்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மளை வைத்திருக்கிறார். ஹalleluya. அவங்க பிசிக்கலா பார்த்து அவங்க வரப்போகிற காரியத்தை குறித்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? விசுவாசமா இருந்தாங்க. அதாவது இப்ப இருக்கிறத பார்த்து விசுவாசமா இருந்தாங்க. ஆனா நாம வரப்போகிற அந்த மன்னனை கண்டு விசுவாசமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. மணவாளன் மேல் விசுவாசமாய் இருக்கிறோம். அந்த மணவாளன் எனக்காக ஒரு ஸ்தலத்தை பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதுதான் எனக்கு பரம கானானாய் இருக்கிறது. அந்த கானானை நோக்கி நான் பரமேறி போவதற்கு நான் பயணப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். இது என்னவா? எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போறதுக்கு இது என்னவா? இது ரிச்சுவலா பாக்குறது. கண்ணால கண்டு அவர்கள் விசுவாசித்தார்கள். நாம காணாமல் விசுவாசித்த நீங்கள் நான் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் அந்த பரம கானானை நோக்கி போப்பது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் எவ்வளவு விசேஷித்தவானவர்கள், எவ்வளவு விசேஷிக்கப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? சகல ஜனங்களும் உனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்கு நேரம் கடந்து போவோம். எபிரேயர் 11:12. எபிரேயர் 11:12. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரையுள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹலோ, இருக்கீங்களா? எதுவுமே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. மருத்துவர்கள் கைவிட்டாங்க, எல்லாம் முடியாதுன்ட்டாங்க. இப்ப எங்கவா? இப்ப என்னவா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பதாங்க அந்த வசனத்தை வாசிச்சோம். சரீரம் செத்தவன் என்று மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்களாமா. ஆமென். அல்லேலூயா. எதுவுமே முடியாது இருந்த ஒருத்தரை ஆண்டவர் சொன்னாரு, உன்னால் அதை செய்ய முடியும், உனக்குள் நான் அதை வைத்திருக்கிறேன், உனக்குள் இந்த ஆசீர்வாதம் இருக்குது, உனக்குள் எல்லாமே இருக்குது, அதை நான் வச்சிருக்கிறேன், நீ விசுவாசி, அதை நான் உனக்கு தருவேன். அந்த நாள் வரும்போது அந்த கேட்டை ஓபன் பண்ணி விடுறா, இப்ப பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிக்க வைத்து இப்ப கடல் மணல் அளவு அத்தனை பிள்ளைகளை கொடுத்து 1000 தலைமுறைக்கும் அவனையும் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பவும் உங்களுக்கு விசுவாசம் வரலன்னாக்கா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரோசம் வந்தா கூட, ரோசம் இருந்தா கையை தட்டிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏங்க, அவன் நல்லா புரிஞ்சுக்க. 75 வயசுல அவனை திரும்ப அழைக்கிறாரு. 25 வயசுல அவன் மிஸ் பண்ணதை 75 வயசுல அழைக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. 25 வயசுல அழைச்ச ஆபிரகாம அவரு மிஸ் பண்ணிட்டாரு. இப்ப 75 வயசுல அழைக்கிறாரு, போன்னு சொல்றாரு. 25 வயசுல வான்னு சொன்னவர் 75 வயசுல போன்னு சொல்றாரு. இப்பயாச்சும் போ அப்படிங்கும்போது அவன் வயது சேரி போய் தொலைவோம்னு சொல்லி வந்த பொழுது அவன் சரீரம் செத்தவன், எல்லாம் முடிஞ்சது. 3 புருஷர்கள் வந்தார்கள். நான் ஒரு உறுப்பு காலம் வேற ஒரு அறுப்பு காலத்துல வரும் பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். அப்பொழுது குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் கொடுத்த பொழுது அந்த குமாரன் இனி பலியிடு என்று சொன்னார். அதையும் செய்தார். அதன் மூலமாய் யாக்கோபு ஏசா பிறந்தார்கள். யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவர்கள் மூலமாய் 12 குமாரர்கள் பிறந்தார்கள். 12 குமாரர்கள் மூலமாய் ஒரு பெரிய சந்ததியை எழுப்பினது. ஒரு பெரிய சந்ததி எழுப்பினது மாத்திரமல்ல, அவனுக்குள் சகல நாடுகளில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார் அல்லவா? அவர் பெரிய தேவன் அல்லவா? அந்த தேவனை நீங்க ஆராதிக்கிற சாதாரணமானவர்கள் அல்ல. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம்.
கர்த்தருக்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாநாட்டுல பேச வேண்டிய இந்த இடத்துல உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆனா நாம சூப்பர் எனக்கு ஆகுது சூப்பர் இப்படி உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாநாட்டுல பேச வேண்டிய வார்த்தை, அங்க பெரிய பெரிய ஊழியர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ரெவலேஷன் வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பெரிய பெரிய 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஊழியம் பண்ணுகிற பெரிய பெரிய ஊழியக்காரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள் பெற்ற ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்படாத ரெவலேஷன் வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தர் நல்லவர். போதும் எந்திரிச்சு ஜெபிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள் சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்குள் சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்குள் சகல விதமான கிரியைகள் செயல்படும். உங்களுக்குள் சகல விதமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் சூரியன் எங்கள் மீது உதித்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள் சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் அற்புதங்கள் செய்ய வல்லமை உள்ளவரப்பா. ஆண்டவரே, எங்கள் மூலமாய் பெரிய காரியங்கள் செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தர் ஒரு பெரிய மகத்தான காரியங்களை எங்கள் மூலமாய் வைத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மூலமாய் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த நாளில வந்திருக்கிறோம் ராஜா. இதை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தாலே கழுவப்பட்டு, இயேசுவின் நாமத்தால் விடுதலையாக்கப்பட்டு, இயேசுவின் நாமத்துக்காக வைராக்கியமாய் வாழவும், அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் நிற்கவும், தேவ தயவினால் அழைக்கப்பட்ட எங்களை கொண்ட ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறோம். இந்த உலகத்தை ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாவரும் ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தும்படியாக கர்த்தர் எங்கள் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். எங்கள் மூலமாய் பெரிய அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காய் கர்த்தர் தாமே அப்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நாமத்தே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு கர்த்தர் உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. God bless you.